ஒவ்வொரு நாளும் தேவன் தம்முடைய புதிய புதிய வழிகளில் உங்களை வழி நடத்துகிறார். புதிய காரியங்களை உங்களுக்கு காட்டுகிறார். புதிய திசையில் உங்களை நடத்தி செல்கிறார். இப்படிப்பட்ட புதிய நாளை தான் இன்றைக்கும் கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையின்படி, அவருடைய சித்தத்தின்படி உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது புதிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியும். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தராலே மனுஷருடைய நடைகள் வாய்க்கும், ஆகையால் மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி? Why try to understand everything along the way? உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வழியில், உங்களுடைய பிரயாணத்தில் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஏன் முயற்சிக்கிறீர்கள்? மனித அறிவால் முயற்சிக்காதே என்பதுதான் இன்றைக்கு தலைப்பு. இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா மனுஷனுடைய இயல்பு என்னன்னா, எல்லா காரியத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும். ஏதாவது ஒன்று தெரியல அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் அவனுடைய பண்பு, அதுதான் அவனுடைய இயல்பு. ஆனால் வசனம் சொல்லுது, the Lord directs your way. தேவன் உங்கள் வழிகளை வாய்க்க செய்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவன் உங்கள் வழிகளை இயக்குகிறார், திருப்புகிறார், மாற்றுகிறார். அவர்தான் உங்களுடைய வழிகள் எல்லாவற்றையும் ஆர்கனைஸ் பண்ணுகிறார். If you say you are a Christian, then that means you belong to Christ. நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் கிறிஸ்துவுக்கு உடையவர்கள் என்று அர்த்தம், அல்லது கிறிஸ்துவை உடையவர்கள் என்று அர்த்தம். நீங்கள் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் அப்படி என்றால் அவர்தான் உங்கள் வழிகளை நடத்த வேண்டும், அவர்தான் உங்கள் வழிகளை இயக்க வேண்டும். உங்களுடைய வழிகளில் நீங்கள் இயங்கக்கூடாது. அவர் இயக்கும் பொழுது அவருடைய வழிகளை நம்மளால புரிந்து கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சிக்கவும் கூடாது. அப்படி முயற்சி செய்யும் பொழுது உங்களுடைய அறிவுனால, உங்களுடைய ஞானத்தினால மட்டும்தான் அதை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அப்படி முயற்சிக்கும் பொழுது அவருடைய வழிகளை புரிந்து கொள்ளவே முடியாது. இன்றைக்கு ஒரு 2 வார்த்தைகளை ஆண்டவர் நம்மளுக்கு சொல்கிறார். ஜஸ்ட் ட்ரஸ்ட் அண்ட் ஒபே. அவர் மேல நம்பிக்கை வைத்து கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய வழிகள் மேல நம்பிக்கை வைத்து, அவருடைய திட்டங்கள் மேல நம்பிக்கை வைத்து கீழ்ப்படிய வேண்டும். அது எப்படிப்பட்ட வழிகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், அறிந்து கொள்ளலாம்னு சொல்லி நீங்க முயற்சி செய்தாலுமே தேவனுடைய வழிகளை நம்மளால அறிந்து கொள்ள முடியாது. நம்முடைய மனதில் தோன்றுகிற அறிவினாலும் ஞானத்தினாலும் அதை புரிந்து கொள்ளவே முடியாது. யூ cannot understand the overarching will of God. தேவனுடைய மேலான திட்டத்தை, சித்தத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, வேர் ஷுட் ஐ கோ, நான் எங்கே போகணும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு பொதுவாக ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் தான் நம்முடைய மனதுக்கு வரும். நான் இந்த இடத்துல இருக்கணுமா, இந்த ஊரில் இருக்கணுமா, இந்த தேசத்தில் இருக்கணுமா, இந்த பட்டணத்தில் இருக்குமா, இப்படிப்பட்ட காரியங்கள் தான் நம்முடைய மனதிற்கு வரும். ஆனால் வேர் ஷுட் ஐ கோ, நான் எங்கே செல்ல வேண்டும் அப்படின்றதற்கு தேவனுடைய வழிகளும் திட்டங்களும் வித்தியாசமானவைகள். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக, தேவனுக்குள்ளாக எந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டம். நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற கேள்விக்கு ஒருவேளை இந்த வேலை செய்யணுமா, அந்த பிஸ்னஸ் செய்யணுமா, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய எண்ணத்திற்கு வரும். ஆனால் வாட் ஷுட் ஐ டூ அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ள நாம் என்ன செய்ய வேண்டும், இயேசு எதை செய்தார், நாம் எதை செய்ய வேண்டும் என்ற காரியத்தை உணர்த்துகிறது தான் தேவனுடைய வழிகள். ஆகவே இந்த திட்டங்களையும் இந்த காரியங்களையும் நம்முடைய அறிவை வச்சு புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே தேவனே உங்கள் வழிகளை திசை திருப்புகிறார். அவரே உங்கள் வழிகளை, உங்கள் பாதைகளை இயக்குகிறார், மாற்றுகிறார். அதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. ஏன் இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் சம்பவித்தது அப்படின்ற ஒரு கேள்விக்கு இன்றைக்கு வரைக்கும் நம்மளுக்கு பதில் தெரியாது. ஏனென்றால் தேவன் கர்த்தர் உங்கள் வழிகளை இயக்குகிறார், வாய்க்க செய்கிறார். ஆகையால் மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி? இந்த நாளிலும் உங்கள் வாழ்க்கையில் பல கேள்விகள் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் இவங்க வந்தாங்க, ஏன் இவங்க போனாங்க, ஏன் அவர்கள் மூலமாக இவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சு, எதனால் நம்மளுக்கு இப்படிப்பட்ட பலவீனங்கள் ஏற்பட்டுச்சு, பல கேள்விகள் எழும்பிக் கொண்டே இருக்கலாம். ஆனால் தேவன் தான் உங்கள் வழிகளை வாய்க்க செய்கிறார். ஆகவே எதையும் புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள நம் முயற்சிக்க வேண்டாம். எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக தான் தேவன் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் நன்மைக்கு ஏதுவான வழிகளை உங்கள் வாழ்க்கையில் வாய்க்க செய்கிறார். அவரை நம்புங்கள். அவர் மேலே உங்கள் விசுவாசத்தையும் உங்களுடைய நம்பிக்கையும் செலுத்துங்கள். அவர் சொல்லுகிறதை கீழ்ப்படிந்து கேளுங்கள். அந்த பாதையில் போவதற்கு அர்ப்பணியுங்கள். தேவனுடைய வழிகள் பிரம்மாண்டமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்யும். இன்றைக்கும் அப்படிப்பட்ட அதிசயமான காரியங்களை பார்ப்பதற்கு தேவன் உங்கள் வழிகளை வாய்க்க செய்கிறார், உங்கள் நடைகளை வாய்க்க செய்கிறார். அவர் மேல் நம்பிக்கை வைத்து இன்றைக்கும் தேவனுடைய வழிகளில் நடப்பதற்கு ஒரு நல்ல நாளை கொடுத்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துங்க.